ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ரவுடி கேமிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முன்னாடி உங்கள் ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக புரியும். காய்ஸ், இப்போ ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நிஞ்சா VPN இருக்கும். இது வந்து ப்ராக்ஸி சர்வர் ஆக்சஸ் பண்ணுற அந்த வெப்சைட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆட் எதுவும் வராமல் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த இதுவை. ஸோ ஈஸி தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த VPN டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும். ஸோ அன்லாக் பீட்டா டேட்டான்ற வெப்சைட் நான் இந்த கீழே லிங்கே கமெண்ட் செக்ஷன்லேயே குத்து வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆப் லிங்க் எல்லாமே நான் இதிலே குத்து வச்சிருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே இதில் தான் காய்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. இந்தியா ஓப்பன் பண்ணோடனே அப்செட் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த லுக்கிங் லேட்டஸ்ட் சர்வர்ன்ட்டு ஆக்சஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து அமெரிக்கா, அதாவது யூஎஸ்னு ஒரு அமெரிக்கா இது இருக்கும். ஸோ நான் அது வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரேன் பாருங்க. யுனைடெட் கிங்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் கிளிக் பண்ணி அலோ கொடுத்துக்கிறேன். ஸோ அலோ கொடுத்ததுக்கப்புறம் ஆல்வேஸ் அலோ கொடுத்துட்டுங்க, டோன்ட் ஷோ அகைன் சொல்லிட்டு. ஸோ இது கனெக்ட் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே அந்த வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இது VPN ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா இது அப்படியே கூட விட்டுறலாம். குரோமில் போயிட்டு unlockbeta.comனு போடுறேன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வேணும்னா லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுக்குறேன். இதில் கண்டினியூ வித் டிஸ்கவுண்ட்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா யூஐடி கேட்கும். சரிங்களாப்பா, இதுக்கப்புறம் யூஐடி வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இது வந்து நம்மளுக்கு டச் பண்ணும்போது ஆட் வரும், கொஞ்சம் தான் வரும். அந்த VPN யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மீடியமாக வரும். ஸோ அதனால ப்ராப்ளம் வராது. இதில் டச் பண்ணினே இருந்தால் திருப்பி இதில் கொஞ்சம் ஆட் வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணினே இருங்க, கொஞ்சம் கடுப்பாகும். இந்த VPN கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அது அன்லாக் ஆகும். ஸோ நான் அதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி பேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டெப் ஒர்க் ஆகுது. இந்த சர்வர் ஒர்க் ஆகலைன்னா திருப்பி நீங்கள் டெலிட் பண்ணிட்டு திருப்பி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆட் வந்து நேருது. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துச்சு, ஆனால் இது என்னன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி சொதப்புது எனக்கு. இப்போ நான் திருப்பி unlockbeta.com திருப்பி டச் பண்ணுறேன். இப்போ உள்ள போது பாருங்கள், அந்த காப்பி பண்ணிட்டு வந்தோடனே நம்மளுக்கு அந்த டிஸ்கவுண்ட் போட்டு இந்த வித்தவுட் இதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரேஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி யூஐடி இந்த இரேஸ் பண்ணிட்டு இந்த நீங்கள் வச்சுன்னு யூஐடியோட இது போட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட் வரும். ஆனால் அந்த அளவுக்கு இதில் ஆட் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் ஸ்டெப்பு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கனால இது ரொம்ப கஷ்டமாகிடும். இதில் வந்து ஆட் இப்போ கம்மியாகிடுச்சு பாருங்கள். எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ஆட்னே வந்து நிற்குது. அடுத்தது திருப்பி நான் அது மாதிரி ஆட் போக வச்சுட்டு திருப்பி ஒரு ஆட் வந்துச்சிங்களா, திருப்பி அது போக வச்சுட்டு கண்டினியூ கொடுத்தேன். அது பாருங்கள் நம்ம டச் பண்ணினே இருக்கிறோம், ஆனால் சர்ன்னு முடிஞ்சு போச்சு. ஆனால் இது வந்து 4 செகண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணால் தான் அந்த unlockbeta.comனு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஈஸியான ஸ்டெப்பு. எவ்வளோ பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணாமக்கிறீங்க, கொஞ்சம் அதையும் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் அதை திருப்பியும் கண்டினியூ கொடுத்தேன்னா இப்போ வந்து எனக்கு அந்த 2 hours unlockbeta.comனு வந்துச்சு பாருங்கள். இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி எனக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இவ்வளோ உங்களுக்கோசம் பண்ணுறேன். எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து 2 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் உள்ள போய் காட்டுறேன், எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் டேட்டா சர்வர் அன்லாக்னு பார்த்தீங்களா. இப்போ நான் திருப்பியும் அதே மாதிரி ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணும்போது உள்ளே வந்து கெஸ்ட் ஐடி தான் கொடுக்கணும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில், அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லோட் ஆகுது. அவ்வளோதான் காய்ச்சி. இப்போ வந்து ப்ராக்ஸி சர்வர் எப்படி ஆக்சஸ் ஆகுமோ, நார்மல் ஃப்ரீ ஃபயர் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே சேமில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் காய்ஸ் ப்ராக்ஸி சர்வர். இது வந்து ஃபுல் வீடியோஸ் இன்னும் கீழே அப்கமிங் வந்துனே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி அக்சஸ் பண்ணுன்ற வீடியோஸ், ஃபுல் கலெக்ஷன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.